ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் கார்மெண்ட் டெக் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி பட்டை வயர் கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வயரை எடுத்துகிட்டு அதை சென்டரில் கட் பண்ணிக்கணும். ரெண்டாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அதை இந்த மாதிரி 2 வயராக தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு கூட பின்ன போகிறோமோ அதில் பாதி அளவுக்கு பாதிக்கும் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மடிச்சுக்கணும். அந்த சைடு மடிக்கிற சைடு வந்து அந்த சைடு இருக்க மாதிரியும் நம்ம கண்டினியூஸாக வர்ற வயர் வந்து பட்டை வயர் நம்ம சைடு இருக்க மாதிரியும் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இந்த வயர் எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு 4 ஒன்றா வச்சு பிடிச்சிக்கணும். இது வந்து இந்த வயர் ஜாயின் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவுன்னு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம எடுக்கிறது. கம்பல்சரி அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு 3 மீட்டர் அளவு வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போது அந்த வயரை வந்து கீழேருந்து மேலே விட்டுட்டு இந்த வயரை மேலே வந்த வயரை பிடிச்சிட்டு கீழே இருக்க வயரை மொத்தமாக 4 இதை ஃபஸ்ட்டு சுற்றிக்கணும். சுற்றிட்டு கீழேருந்து வர்ற வயரை எடுத்து சுற்றின வயருக்கு முன்னாடி உள்ளே இன்சர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கீழே காமிக்கிறேன். எங்கே உள்ளே விடணும்னு சொல்லி தெரியணுன்றதுக்காண்டி காமிக்கிறேன். வயரை எடுத்துட்டு கீழே ராயஜஸ் தெரியாத மாதிரி வெளியே வரணும். எடுத்துகிட்டு ஷைனிங்கான வயர் தான் நம்மளுக்கு எப்போவுமே வெளியே தெரியணும். அதனால் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போது இந்த வயரை மறுபடியும் கீழே கொண்டு போகிறேன். நடுவில் பிரித்து கீழே கொண்டு போகிறேன். கொண்டு போன வயரை எடுத்து மறுபடியும் 4 ஒன்றா வச்சு சுற்றுறேன். இந்த வயரை இழுக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போகும். அடுத்து போக போக கரெக்டாக வந்துடும். 4 வயரையும் ஒன்றா சுற்றிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 2 வயரையும் வச்சு ஒன்றா சுற்றணும். சுற்றிட்டு சுற்றின வயரை கீழே எடுத்து ஃபஸ்ட்டு 4 வயர் மொத்தமாக டேப்பில் சுற்றணும். பார்த்திங்களா, அந்த இதுக்கு முன்னாடி உள்ளே விட்டு இது வெளியே எடுக்கணும். கீழே இருக்கிறத கரெக்டாக எடுத்து விட்டுறணும். எடுத்துட்டு வெளியே வந்த வயரை 2 வயருக்கும் நடுவில் கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு வந்துட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இழுத்துட்டு இப்போது இந்த வயரை கீழே கொண்டு வந்த வயரை மறுபடியும் 4 ஒன்றா வச்சு சுற்றணும். இது வந்து ராய்ஸ் தெரியுது பார்த்திங்களா, இது இன்னர் சைடு. வெளியே ஷைனிங்காக இருக்கிறது வந்து அவுட்டர் சைடு. இந்த இன்னர் சைடு வயரை மறுபடியும் 4 ஒன்றா வச்சு சுற்றணும். சுற்றிட்டு அடுத்து 2 ஒன்றா வச்சு சுற்றணும். சுற்றிட்டு இந்த கீழே வந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் எட்ஜை பிடிச்சி இன்சர்ட் பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி நடுவில் இருந்து எடுத்து இன்சர்ட் பண்ணாலும் ஓகே. எட்ஜை பிடிச்சி பண்ணால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக சென்டரை மடக்கி அப்படியே உள்ளே திணிச்சிடுறேன். ரெண்டையும் பிரிச்சுட்டு நடுவில் இந்த வயரு கீழே போகும். கீழே போன வயரை எடுத்து மறுபடியும் சுற்றணும். எடுத்து மறுபடியும் 4 ஒன்றா வச்சு சுற்றணும். சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு 2 வயரையும் ஒன்றா வச்சு சுற்றணும்.
நெக்ஸ்ட்டு இந்த வயரை கீழே இருந்து எடுத்து நெயில் சைடு தான் காமிக்கிறது, கீழே காமிக்கிறேன் எந்த சைடு இன்செர்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. லாஸ்ட்டு அந்த 4 வயர் சுற்றுனதுக்கு முன்னாடி இன்செர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்துடணும். கீழேருந்து இன்செர்ட் பண்ணி மேலே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த இதை வந்து தள்ளி விடணும். நம்ம பின்னின எல்லா வயரையுமே அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து தள்ளி விட்டால் தான் ஸ்ட்ராங்காக வரும் கண்டினியூஸாக, இல்லாட்டி லூஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து மறுபடியும் இந்த வயரை 4 டேப்லேயே சுற்றுறோம். அடுத்து 2 டேப்பில் சுற்றுறோம். நெக்ஸ்ட்டு கீழே எடுத்துட்டு இந்த எடுத்த வயரை கீழேருந்து முன்னாடி இந்த 4 வயர் சுற்றி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இன்செர்ட் பண்ணுறோம். மடக்கிட்டு இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த இதை வெளியே எடுக்கிறோம். அடுத்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அந்த வெளியே எடுத்த வயரை, வெளியே ராயஜஸ் தெரியுது பார்த்திங்களா, அது அப்படியே உள்ளே போகணும். கீழே எடுத்துடணும். கீழே எடுத்துட்டு மறுபடியும் இந்த ராயஜஸ் தெரிகிறத சுற்றி எடுத்துட்டு சுற்றணும். 4ஐயும் ஒன்றா சுற்றணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 4, அடுத்து 2, அடுத்து வந்து இந்த 4 வயரை சுற்றினதுக்கு முன்னாடி இருக்க ஹோலில் உள்ளே இன்செர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு வெளியே எடுக்கணும். எடுத்ததை 2 வயரையும் பிரிச்சுட்டு அந்த எடுத்த வயரை கீழே கொண்டு வரணும். இதே போல் தான் லாஸ்ட் வரையும் அப்படியே செஞ்சுட்டே வரணும். இதே போல் லாஸ்ட் வரையும் அந்த வயர் அந்த மடக்கிருக்குள்ள அந்த வயர் எண்டாகிறது வரையும் செய்யணும். கீழே இந்த மாதிரி மடங்கியிருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி மடங்கிருந்துச்சுன்னா வந்து மாறிடும். அதனால் அந்த மடங்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து அந்த ராயஜஸ் தெரியவே கூடாது. தெரியாமல் உள்ளே தான் இருக்கணும் ராயஜஸ் எல்லாமே. அந்த மாதிரி வெளியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த ஷேப்பாக ஷைனிங்காக இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் வெளியே தெரிகிற மாதிரி வரணும். மறுபடியும் இதே மாதிரி சுற்றிக்கணும். ஒரு வாட்டியும் பின்னதுக்கப்புறம் இந்த வயரை லெஃப்ட் சைடு தள்ளி விட்டுட்டே வரணும். கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி தள்ளி விட்டுக்கணும். இந்த நம்ம பின்னினது வந்து ரொம்ப தள்ளி விடக்கூடாது. ரொம்ப தள்ளினீங்கன்னா வளைஞ்சிட்டே வந்துடும். அதனால் லேசாக கொஞ்சம் பரவாயில்லாமல் டைட் ஆகிற மாதிரி தள்ளி விட்டுடணும். தள்ளி விட்டு இந்த மாதிரி பின்னிட்டே வரணும். இப்போ வந்து டைம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்குது இந்த வீடியோவுக்கு. அதுக்காண்டி நான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன் இந்த நான் பின்னுறத.
உங்களுக்கு இதுவே நல்லா புரியும் தான் நினைக்கிறேன். இதை வந்து நானே வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். கண்டிப்பாக பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா புரியும். எல்லா கூடைகளையும் விட இந்த டேப் கூடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ வந்து இந்த டேப்பில் வந்து ஃபுல்லாகவே இந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வயலட் கலர். இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு. அந்த மடக்கின வயர் எண்டுக்கு வந்தாச்சு. இது அப்படியே நம்ம நார்மலாக எப்பயும் போல் பின்னிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த மடங்கி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து விட்டுக்கணும். எடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து எப்பயும் போல் பின்னிட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்க 2 வயரையும் உள்ள இன்சர்ட் பண்ணணும். முன்னாடி கீழே இருந்து மேலே இன்சர்ட் பண்ணணும். மேலே இருந்து கீழே கொண்டு போகணும்.
மறுபடியும் அடுத்த ஹோலில் வயரை உள்ள இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 வயர் சுற்றுறோம். அடுத்து கீழே இருந்து மேலே கொண்டு வரோம். வயரை மேலே வந்து கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ லேசாக மடங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிக்கடி எடுத்து விட்டுக்கோங்க. இதே போல் தான் அந்த எண்டு வர இதே போல் வரிசை அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றிட்டே வந்துடணும். இப்போ நம்ம வந்து வளையிற இடத்துக்கு வந்துட்டோம். வயர் வந்து நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு. அதனால் புதுசாக ஒரு வயரை வந்து ஒரு 3 மீட்டர் அளவு, இதுவும் அப்ராக்சிமேட் தான், கட் பண்ணி அதை வந்து உள்ளே இன்சர்ட், இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்களேன். அது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வயருக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இப்போது ஃபஸ்ட்டு பின்னிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் 2 வயரை வச்சு உள்ளே விட்டு பார்க்குறேன். என்னால் விட முடியல. நெக்ஸ்ட்டு ஒரு வயராக உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி அந்த வயரை வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வயரை இன்சர்ட் பண்ணேன். இப்போ புதுசாக ஜாயின் பண்ண வயரை ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே போட்டுகிட்டு இருந்த வயரை இன்சர்ட் பண்ணுறேன். அதை எடுக்கிறேன், அப்படியே அதை சுற்றுறேன். 2 வயரையும் ஒன்றாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஹோலில் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். இந்த இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வளையிற இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா புரியும்.
ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இதுவும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு வயராக இன்சர்ட் பண்ணிங்கன்னா மடக்காமல் வயரை லாஸ்ட் எண்டில் வச்சு எண்டை எடுத்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. மடக்கி இன்சர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டையும் ஒன்றா வச்சு இன்சர்ட் பண்ணிக்கணும். இல்லை இது வெளியே கீழே எடுத்துட்டு நார்மல் முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே தான் இதுவுமே. இப்போ மடங்குனா 2 டேப்பையுமே எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இந்த சைடு வச்சா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பின்ன முடியும். லெஃப்ட் சைடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அப்படி பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்க. எண்டு எடுத்துக்கோங்க. எண்டு எடுத்தால் தான் சரியாக வருன்றதுனால நான் எண்டு எடுத்து பின்னுறேன். எண்டு வயர் ன்றதை கரெக்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம்ல, ஜாயின் பண்ணுறப்ப எண்டு வயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எண்டு வயரை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டு இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு மாதிரி பின்ன ஆரம்பிக்கிறேன். ஒரு வயரை வச்சு இதில் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பித்தப்போ அந்த எண்டு ஸ்டார்டிங் வயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை லேசாக மடக்கி விட்டுட்டு இந்த 4 வயர் பட்டை வயர் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டை வயரை கூட சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி விடணும். இந்த 4 வயரையும் நம்ம கையிலேயே தான் பிடிச்சிக்கணும். ஆனால் வந்து நான் இப்போது இந்த வயரை வந்து இன்சர்ட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 2 கை யூஸ் பண்ணி நான் அதை இன்சர்ட் பண்ணேன். வயர் மடங்கிருந்துச்சுன்னா லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். முன்னாடி ஸ்டார்டிங்கில் விடும்போதே வயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் மேலே, அப்போனா தான் நல்லா இன்சர்ட் பண்ண முடியும். வயர் மடக்கி பிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த டேப் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே தெரிய போகிறது இல்லை. அடுத்து நம்ம சுற்றி சுற்றி பின்னிட்டே வரும்போது வெளியே தெரிய போகிறது இல்லை. நான் நல்லா ஒன்றும் பயப்படாம பின்னுங்க. அதனாலவே சுற்றினதை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுட்டேன் இந்த இது மடங்கும் போது. ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டேன். வயரை நல்லா நேராக இழுத்து விட்டால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லாட்டி கோணமானில் போயிடும்.
இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக பின்னிகிட்டே வரணும். இதே ப்ரொசீஜர் தான் லாஸ்ட் வரை, இந்த அடி முடிக்கிறது வரையும் இதே ப்ரொசீஜர் தான். வந்து டைம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது எனக்கு வீடியோ, அதனால் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணுன்றதுக்காண்டி நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுலேயே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதே போல் லாஸ்ட் வரையும் பின்னிகிட்டே வரணும், சுற்றிகிட்டே வரணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வித்து வேணுமோ, கூடைக்கு வித்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பின்னிகிட்டே வரணும். எவ்வளோ பெரிய கூடையாக நம்ம பின்ன போகிறோன்றது இந்த வித்தில் தான் தெரியும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பின்னிட்டேன், முடிக்க போகிறேன். முடிக்கிற லைனில் காட்டுறேன். இப்போ வந்து முடிக்கிற எண்டு அந்த இடத்துல வந்து வயரு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். டேப் வயர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து லாஸ்ட்டில் பின்னிகிட்டே வரேன். வயர் இப்போது கட் பண்ணிட்டேனால வெளியே லேசாக வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போடுங்க. எண்டில் இவ்வளோ தூரம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கே கொஞ்சம் இதாகிடும், பழகிருக்கும். போடுறது எப்படின்னு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. லாஸ்ட் எண்டு இது. இப்போ அடி முடிக்க போகிறோம், கூடைக்கு அடி முடிக்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் எண்டை பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளே போடுங்க வயரை.